7 cups. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் இருக்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த 7 cups அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருமையான இனிப்பு ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு, ஆங்கில பெயரை கொண்டது. ஆனால் உண்மையிலே இது ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க. 7 கோப்பைகள் அல்லது 7 cups எப்படி சுலபமாக தப்பில்லாமல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனால் தப்பு வரத்துக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது என்ன வாய்ப்புனா, சில நேரம் கடலை மாவின் மனம் நல்லா தெரிகிற மாதிரி ஆகிடும், சரியாக வறுப்படாது. அதனால் சின்ன சின்ன பிழைகள் நிகழலாம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த கடலை மாவை லேசாக நம்ம இதே குறிப்பிட்ட அளவில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ இது 7 cups அல்லது 7 கோப்பைகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது இது போன்ற ஏதாவது ஒரு சரியான அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இது மாதிரி ஒரு பங்கு அப்படி நீங்கள் இதை ஏதாவது எந்த பொருள் எடுத்தீங்கனாலும், கடலை மாவை இதில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கே 3 பங்குக்கு சர்க்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பங்கு சர்க்கரை வேண்டாம், ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 பங்கு எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் சரியாக தான் இருக்கும். அடுத்தது அதே அளவுக்கு இன்னும் ஒரு பங்குக்கு தேங்காய் பூ. பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அளந்துக்கணும். இதுக்கு கிராம் கணக்குகள் அல்லது கிலோ கணக்குகள் இதுக்கு சரி வராது. அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள அதே அளவான பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நெய்யையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம இதை தயார் பண்ணதுக்கப்புறம் கொட்ட வேண்டிய பாத்திரத்தில் நெய்யை நல்லா தடவி தயாராக வச்சுக்கலாம். சூடாக கொட்டிட்டு நம்ம வில்லைகள் போட வேண்டியிருக்கும். அதனால் இப்படி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற வானொலி சூடாயிடுச்சு இல்லைங்களா. முதல்ல நெய்யை போட்டுடலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இதனுடைய பச்சை மணம் போயிடும். கடலை மாவு அப்படியே போட்டு பொதுவாக கிளறிடலாம். ஆனால் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு புரியாத புதிருக்கு இது விடையாகும். கடலை மாவு லேசாக வறுப்பட்டுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை கலந்து விட்டாச்சு. இப்போ பாலை ஊற்றலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்மளுடைய அளவிலான சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா பக்கவாடுகள்லேருந்து இலகி அழகான ஒரு பக்குவத்தில் நிற்கும். இதுக்கு ஒரு தனி மனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஏலக்காய் அல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்த வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸ் இதுக்கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி இருக்கோம். கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பக்கவாடுகள்லேருந்து இலகி வந்துடுச்சு. இப்போ நான் ஏலக்காவை சேர்த்துக்க போகிறேன். இதனால் கொஞ்சம் கிளறதுக்கு கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகணும் இல்லைங்களா, அப்போ தான் இந்த மாதிரி பிடிச்சி வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்லையே கொஞ்சமாக அந்த கடலை மாவுக்கு ஒரு லேசான வறுத்துட்டோம்னா அப்போ அது கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆகிடும். இல்லைனா இன்னும் அதிக நேரம் எடுத்து இது கிளற வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்தில் நம்மளுடைய இது தயாராகிடுச்சு. நம்ம ஊற்றின நெய் எல்லா பக்கத்தில் இருந்தும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சரியான பக்குவத்தில் இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு பக்குவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன துளைகள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் பக்குவம் இதுக்கு. இப்போ நம்ம இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நெய் வெளிப்புறம் முழுக்க வந்துடுச்சு. இந்த நெய்யவே தொட்டு அமுக்கி கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடித்த அழகான வடிவங்களுக்கு இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த வில்லைகளை எடுக்க முடியும். அருமையான இந்த 7 cups அல்லது 7 கோப்பைகள் தயார். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு அழகான வில்லைகளை பார்க்கலாம் வாங்க. என்ன நண்பர்களே, இந்த சுவையான 7 கோப்பை அல்லது 7 cups இனிப்பை செய்து சட்டுன்னு பண்ணி பட்டுன்னு அசத்திடலாம்.
வாங்க தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.